வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? இன்னும் யார் யாரும் வந்திருக்காங்க? அப்பா, அம்மா, தம்பி எல்லாரும் வந்துருக்காங்க. உன் அப்பா எங்க? இன்னும் வீட்டுக்கு வரல. இப்படி உட்கார்ந்தாங்க. ஒரு அனுமதி இல்ல, ஒரு தர்மம் கேட்கணும். இது நல்லா இருக்கேன். முன்னாடி இடம் கேட்டுதான் அந்த மாதிரி இருக்கு. நீங்க எங்கிட்ட தர்மம் கேட்கறது என்ன? இப்படி அசந்து போயிட்டீங்க. ஏதாவது தவறுதலா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, நானும் அந்த கதையை கேட்டேன். இருக்கட்டுமே, அதனால என்ன? ஒண்ணு இல்ல இல்ல, நீங்க எதையோ மறக்கிறீங்க. அந்த கதையில வந்த மாதிரி தர்மம் கொடுத்தவங்க தலைக்கே ஏதாவது ஆபத்து வந்திருக்கா? சும்மா சொல்லுங்க. அப்படியே என் தலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா கூட அதனால ஒண்ணும் பெரிய நஷ்டம் ஆயிடாது. பிறந்தது முதல் நடைப்பிணமாவே நடமாடிக்கிட்டு இருக்கிறேன்னா உண்மை பிணம் ஆயிட்டா கூட அதுல நஷ்டம் ஒண்ணும் இல்லை. தைரியமா சொல்ல வந்தது சொல்லுங்க. உனக்கு ரொம்ப பெரிய அறிவு. நன்றிங்க. நான் கொடுத்து வைக்காத என் தம்பிக்காக என் இதயத்திலிருந்து அன்பு உருவத்தை நான் ஒதுக்கி வச்சுட்டேன். நல்ல தியாகம். ரமாவையே கல்யாணம் செய்துக்கிட்டு சுகமா இருக்கு. மன்னனை
இன்னைக்கு உங்களுக்கு முதல் இரவு. இதுல என்ன வைக்கா? வாங்க. ஏன் முதல் இரவுல ஒரு வேடிக்கை நடந்தது. அத இப்ப நினைச்சாலே எனக்கு என்னன்னு சொல்லுங்களேன், சேர்ந்து சிரிப்போம். உட்காருங்க. ஏன் சம்சாரம் அசல் பட்டிக்காடு. உங்களுக்கு அப்படிதான் கிடைக்கும். ரூமுக்குள்ள வந்த உடனே எந்த பார்க்கவே இல்ல. உங்களை பார்க்காம தூணையே பார்த்துக்கிட்டு இருந்தா வித்தியாசம் தெரிஞ்சிருக்காது. நான் விட்டனா போய் தொட்டேன். தொட்ட உடனே அவ உடம்பு படபடன்னு ஆடி போச்சு. கிழவிய நல்ல தமாஷ் பண்ற மாமியார் தான். வாங்க மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கலாம். தானா வலி. ஏன் தலை வலிக்குது? உங்களோட பேசிட்டு இருக்கிறேனே. நான் போகணும். காலகட்டத்துல தூங்குங்களேன். நைட்ல எனக்கு எங்க மாப்பிள்ள தூக்கம் வருது? ஏழுதானா? தூக்க மாத்திரை சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். கமல் 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 யோ, உன் முதலாளியோட பேசி பேசி எனக்கு தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் தலைவலி மாத்திரை கொண்டான். ஹெட்டேக் பில்ஸ். ஹெட்டேக் பில்ஸ். இதனால வேற தலை. அச்சா சார் சார் தூக்க மாத்திரை கொண்டான். ஸ்லீப்பிங் பில். சோயாபீன் பில். ஹெட்டேக் பில். बाबूजी टेलीफोन. बाबूजी टेलीफोन. ஹலோ, ராஜா ஸ்பீக்கிங். யாரது? மாசிலாம். சாந்திக்கு ஆபத்தா? இப்ப எங்க இருக்கு? ஆஸ்பத்திரியா? இத புறப்பட்டேன். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இத வந்துட்டேன். சாந்திக்கு ஏதோ விபத்தா? 5 நிமிஷத்துல வந்து. என்ன சொல்றீங்க நீங்க? போனது வந்ததுமா வந்தது. ரொம்ப பொறுமையா சொல்றேன். நீங்க கண்டிப்பா போகவே முடியாது. ரமா, ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா அது எல்லாத்தை விட முக்கியம். அது மட்டும் இல்ல, யாருக்கும் நன்றி அவசியம். எனக்கு இல்லாத நன்றி உங்களுக்கு எதுக்கு? இந்த சமயத்துல இந்த அளவுக்கு உங்களுக்கு அவளை பத்தி ஏன் இவ்வளவு துடிப்பு, இவ்வளவு அக்கறை? உன் பேச்சுக்கு அர்த்தமே இல்லை. கொஞ்சம் அமைதியா இருந்து சிந்திச்சு பாரு, உனக்கே நியாயம். நான் வரேன். ஆஸ்பத்திரி வரைக்கும்.
छोटे बाबू, छोटे बाबू। आप स्लीपिंग पिल रखो। छोटे बाबू, छोटे बाबू, कमाल, कमाल, இங்க வச்சுட்டு போயிருக்கான் தலைவலி மாத்திரைய. சந்தே பாருப்பா, தண்ணியில விழுந்து சாக போயிருக்கு. யாரோ புண்ணிய வாங்க காப்பாத்திருக்காங்க. சாந்தி, சாந்தி, அம்மா சாந்தி, இத பாருமா, தம்பி ராஜா வந்திருக்கு. ஆபத்து இல்லையா? ஐயோ, நான் ஏன் இன்னும் உயிரோட இருக்கணும்? அப்படின்னா சொல்லாதம்மா. ஏதோ நடக்க வேண்டியது நடந்துச்சு. என்ன மன்னிச்சு சாந்தி. என்ன இப்படி எல்லாம் செய்யறதில்லைன்னு எனக்கு உதவி கொடுங்க. படுக்க மாட்டியா? நீங்க ஏன் வந்தீங்க? தயவு செய்து உடனே போயிடுங்க. ரமாக்காவை தனியா விட்டுட்டு வரலாமா? நான் ரமா கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். நீ மட்டும் உறுதி கொடு, நான் போயிடுறேன். புறப்படுங்க சீக்கிரம். என்னங்க என்னங்க? என்னங்க 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 ஏதாவது பேசுங்களேன். உங்க அப்பா உங்க அம்மாவை தொட்டோன்னு விட விடன்னு ஆடிட்டாங்களே. அது ஏன்? அதுக்காக இப்ப நீங்க ஆடணுமா? ஏதா எப்ப அந்த விடிஞ்சிருச்சா? எங்க வந்தீங்க? ஏன் திரும்பிட்டீங்க? உங்களை பார்த்ததும் அந்த அம்மா கதையை அழுதுருப்பாங்களே. எப்படி பிரிஞ்சு வந்தீங்க? அடக்கமா பேசுறேன். சாந்திக்கு ஏற்பட்ட விபத்து. யார் சாந்தி? என் வீட்டு வேலைக்காரி. இருக்கட்டும். யாரும் கேட்டா சிரிப்பாங்க. முதல் இரவு, புருஷ மனைவிக்குள்ள ஆழமான உறவை உண்டாக்குற இரவு, என்னைக்குமே மறக்க முடியாத எண்ணத்தை ஏற்படுத்துற இரவு. அது உங்களுக்கு பெருசில்ல. எவ்வளவு சாகராளாம், அதுக்காக என் பெஞ்சாதியும் சாகட்டம்னு ஒரு ஆம்பளை வெளியே புறப்பட்டு போறதுதான் பெருசா? ரொம்ப சின்ன விஷயம். அது நீதான் இப்ப சாக்க. நன்றி உள்ள யாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். சரி, நான் செய்தது தப்பாவே இருக்கட்டும். அதுக்காக கோவப்படாம செய்து கருவத்தை முடியவே முடியாது. என் நெஞ்ச பிளக்கக்கூடிய ஏமாற்று, அதை விட நல்ல உணர்வுள்ள ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானம். உங்களை பார்க்கவே இப்போ எனக்கு மனதில்லை. போயிடுங்க, போயிடுங்க. தேவி ரெண்டும் தாயெல்லாம் பொண்ணுங்க போல வளர்த்தினான். அதுங்க கண் கலங்காம சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? வருத்தப்படாதீங்கண்ணா. பொம்பளை பிள்ளை இல்லாத குறை இந்த ரெண்டு பொண்ணுகளையும்
நான் பெத்த குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா ரமா எங்க? ரமா ரமா என்னம்மா டைமால ஏமா அப்படி இருக்க? உடம்புக்கு சரியில்லையா? அப்பா உமா மட்டும் இப்ப போகட்டும், நான் கொஞ்ச நாள் கழிச்சு போறேன். எல்லாரும் ஒன்னா போறதானே நல்லது. நல்லதுதான்ப்பா, ஆனா எனக்கு நல்லது வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். அப்போ அப்பா நீங்க எல்லாம் புறப்படுங்க, நானும் ரமாவும் அடுத்த வாரம் வரோம். ஏன் எல்லாருமே ஒண்ணும் அடுத்த வாரமே போறாங்க? வேண்டாம், பயணத்தை நிறுத்தக்கூடாது, நீங்க புறப்படுங்க. அக்கா, நீ ரொம்ப பாக்கியம் செஞ்சவன், நல்லபடியா சந்தோஷமா இரு. சரி புறப்படுங்க. அத்தா, சீக்கிரம் அக்காவை நீங்களும் வந்து சேருங்க. என்ன புறப்படுறோம்? ரமா ஹலோ, ராஜா ஸ்பீக்கிங். ஜோக்கர், நான் கொஞ்சம் அவசரம் பேசுறேன், என்கிட்டே சொல்லுங்க, நானே சொல்றேன். நோ 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 நோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரமா கிட்ட தான் பேசி ஆகணும். எனக்கு தானே போன், என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, ரமா ஹியர். நீ சொன்ன டயத்துக்கு கரெக்டா போன் பண்ணிட்டேன் பத்தியா? அடடே, ஆக்சிடென்டா? ஓ காட், வாய்ப்பிட்டி. இதோ வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ விபத்து, உடனே வர சொல்றாங்க. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ரமா, இது முறை இல்ல. கோவப்படாதீங்க ப்ளீஸ், போனது வந்ததுமா வந்துடுறேன். தயவு செய்து நான் சொல்றதை கேளு. நோ நோ, ஒரு உயிருக்கு ஆபத்துன்னா அது எல்லாத்தை விட முக்கியம் இல்லையா? ஒரு நல்ல பெண் செய்யற காரியம் இல்ல இது. உங்க பேச்சுக்கு அர்த்தமே இல்ல. யாருக்கும் நன்றி அவசியம். தயவு செய்து கொஞ்சம் அமைதியா இருந்து சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கே நியாயம் புரியும். நான் வரேன், கிளப் வரைக்கும் தான் போறேன். ஹலோ ரமா, வெல்கம். இத பாரு, உனக்காக பழ வகை பால் எல்லாம் தயாரா வச்சிருக்கேன். ப்ளீஸ் பீ சீட்டட். தேங்க்ஸ். ஆனா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், மனசு என்னமோ போல இருக்கு. நோ நோ, நீ செஞ்சதுதான் கரெக்ட். ஏதோ புருஷன் என்ன செஞ்சான்? ஃபர்ஸ்ட் நைட் எவனாவது இப்படி கட்டின மனைவியை மறந்துட்டு ஏலக்காரியை தேடி ஓடுவாரா? இப்படி செஞ்சாதான் அவனுக்கு புத்தி வரும். ப்ளீஸ், அதெல்லாம் இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். நடந்தது நடந்துடுச்சு, நான் வந்ததுதான் தப்பு. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறேன். இதுதான் தப்பு. ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும். ராப்பொழுத ஜோரா ஜாலியா இங்கேயே கழிச்சுட்டு விடிஞ்சதும் போயிடு. என்ன முட்டாள்தனமா பேசுறேன்? ஜோக்கர், யார்கிட்ட என்ன பேசுறேன்? உன் குடிகார புத்தியை காட்டுறியா? நான் புது குடிகாரம் இல்லறமா, கொஞ்சம் நிதானமா பேசு. அந்த கண்ட்ரிமேனை விட நாகரிகமான உனக்கு இந்த ஜென்டில்மேன் கிட்ட நான் ஃபர்ஸ்ட் நைட் பொருத்தமா இருக்கும். Come on, my dear. Fool! ஜாகிரதை, ஏதோ ஒரு பெண் சோஷியலா பழகினா அதனால அவன் நடத்திட்டு இருப்பான்னு கணக்கு போட்டுட்டியா? அட முட்டாளே, நான் மட்டுமல்ல, இந்த உலகமே அப்படித்தான் கணக்கு போடும். பண்பு பேசுறவளுக்கு பகட்டும், பலரோடும் தாராளமா பழகுற புத்தி இருக்கலாமா? இப்பதான் புரியுது அது தப்புன்னு. இதுவரை யாரும் என்கிட்ட இந்த மாதிரி பேசுறதும் இல்லை, பழகினதும் இல்லை. அதனாலதான் நானும் கவடு கூது இல்லாம எல்லாரையும் அண்ணன் தம்பியா நினைச்சு தாராளமா பழகிட்டேன். ஆனா முதல்ல நீ என் கண்ணை திறந்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்ன போக விடு. உன் பசப்பெல்லாம் நடக்காது. உடற்பசி பொல்லாதம்மா. எத்தனை நாளா நான் குரு வச்சிருந்த பழம் தெரியுமா நீ? ஜோகர், கற்பு ஒண்ணுதான் உயிரின இனத்துல பிறந்தவன. கற்பை காப்பாத்திக்க எந்த அளவுக்கு துணிஞ்சிருவேன். மரியாதையா விடு, விடு. இனம் பண்பு எல்லாம் பேசுற நீ. ஆழமயக்கிற ஆடை, ஊரமயக்கிற அலங்காரம், பெண்ணுக்கு வேண்டாத பழக்க வழக்கம், இதையெல்லாம் இத்தனை நாளும் ஏன் செய்துக்கிட்டு? என்ன பாரு என்ன பாருன்னு எல்லோரும் உன்னை பார்க்கும்படியா நடந்துகிட்டியே.
எவனுக்கு உன் மேல நல்லெண்ணம் வரும், எவனுக்கு உன்னை கண்டு பயம் வரும். உன் அறியாமைக்கு இதுதான் முடிவு. பேசாம இப்போ ஏன் இஷ்டப்படி இருந்துட்டு போ. துரோகி, பேசு, நல்லா பேசு. காலப்போக்கு அடிமையாகி பழமைய மறந்து போலி வேஷத்திற்கு உட்பட்டு அறிவிழந்து வெறிநாய்க்கு முன்னே வலுவிலே வந்து விழுந்திருக்கும் என் உயிர் வெட்கி தலகுனிந்து தானே என்ன விட்டு போற அளவுக்கு பேசு. என்னாலையாவது பெண்ணினம் இந்த நாட்டிலே கண்டிருந்து வாழ நீ என்ன கொன்னுடு. உன் கைய மேலப்பட்டா நான் உன்னை கொன்னுடுவேன். இனிமே தப்பிக்கிறதா? விட போறியா இல்லையா?